டிராக்டரி ஓட்ட போகிறேன்னு பார்க்குறீங்களாக்கு ஏற்கனவே நான் டிராக்டரி ஓட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனால் இப்போ நான் டிராக்டரி ஓட்ட போகிறது இல்லைங்கன்ற வண்ணாடியே ஓட்ட போகிறாரு. வடக்கால தட்டு வெட்டணுங்களா, அதாங்க மாட்டுக்கு தீவனம் வெட்டணுங்க. சரி அவர் கொஞ்சம் முடியலினாரு, 2 பேரும் சேர்ந்து வெட்டினா கொஞ்சம் சீக்கிரம் வெட்டிடலாம் இல்லைங்க, அதான் வெட்டுறதுக்கு போகிறோங்க. போகலாங்களா? வாங்க போகலாங்க. அப்புறம் ஒரு வழியாக அவர் வந்து வண்டி எடுத்துட்டாருங்க. ஆனுங்க பாவங்க அன்னைக்குன்னு பார்த்து வேறு அவருக்கு கொஞ்சம் காய்ச்சலும் வேறங்க முடியலின்னாரு. நான் இங்கே கம்மங்கிரா சரத்து போட்டு சரி வடக்கால போய் எப்பவுமே அவர் தான் வடவரம் போய் தட்டு வெட்டிட்டு இருப்பாப்பிள்ளைங்க, மாட்டுக்கு தீவனம் வெட்டி எடுத்து வருவாப்பில. சரி ஒரு ஆள் போய் வெட்டிட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே முடியலின்னு வேறு சொல்கிறீங்களே, சரி வாங்க நானும் வந்து சேர்ந்து வெட்டி 2 பேரும் சேர்ந்து வெட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும் இல்லைங்களா. அது அன்னைக்குன்னு பார்த்து பாருங்க வெயில் வேறு பட்டை கிளப்புதுங்கண்ணே. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி போகலாங்க மாமா நானும் வந்துட்டுங்க 2 பேரும் சேர்ந்து வெட்டலாமான்னு சொல்லி போட்டு அப்புறம் கிளம்பணுங்கம்மா. நம்ம சிவன் மகள் அன்னைக்கு வந்திருந்தாங்க, அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனுங்க ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க இதுன்றது நீங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிறீங்க அப்புறம் வீடியோ யார் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு. நம்ம சிவன் மகள் வந்திருந்தாங்க, அதனால் அப்படியே அவங்க கூட பேசிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு டிராக்டரில் போயிட்டு இருந்தவங்க. ஆனுங்க இந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வந்ததுங்க. அதாவது வண்டியில் மாமன் பொண்ணு ஓட்டுறது செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா ஜம்முன்னு வண்டி ஓட்ட போகிற காலம் நாங்கள் உட்காந்துட்டு போக ஏன் சொல்லிக்கிறீங்க, ஒரே தமாசா தான் இருந்ததுங்க. பாருங்க இது நம்ம காட்டுக்குள்ளே போகிறதானுங்க. வடவரம் வந்து ஃபஸ்ட் வெறுங்காடாக இருந்துச்சுங்க, அப்புறம் வெள்ளாமையில் வண்டி முன்னுக்கு வர முடியறதில்லைன்னு சொல்லி போட்டுங்க காய்கறிலாம் போட்டிருந்தோம். மயில் தொல்லை தாங்க முடியறதில்லைன்ட்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டு சிவனேன்னு என்ற வண்ணாடி தென்னை மரத்தை போட்டு விட்டாருங்க. எப்படி 5 வருஷத்துக்கு இதுக்குள்ளே நம்ம ஒரு வெள்ளாமை பண்ணலான்னு என்ன பண்ணிக்கலாமுங்க, சோளத்தை போட்டு மாட்டுக்கு தீவனத்தை மாற்றி மாற்றி வெட்டி எடுத்துக்கலாமுங்க. ஆனுங்க அப்பப்போ இந்த ஒரு அணப்பு வெட்டி விட்டு காடை ஆற போட்டுருவாப்புல, அப்புறம் அந்த அணப்பில் போடுவாப்புல, அப்புறம் அந்த அணப்பை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை ஒலை ஓட்டி ஆற போட்டுட்டு இந்த அணப்பு போடுவாப்புல. அப்படி மாற்றி மாற்றி எப்படி தென்னை மரம் பெருசாகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாமுங்க. ஆனுங்க அப்படியே பண்ணி போட்டு சரி நாங்களும் அப்படியே பேசிட்டே சரி கலப்பு தெரியாமல் இருக்கணும் இல்லைங்க. பாருங்க பயிர் வெட்டுறதுக்கு நான் தயாராகியாச்சுங்க. ஆனுங்க ஆளுக்கு கொஞ்சம் ஒரு 4 நாள் சாம வெட்டிட்டு போனோம்னா ஒரு 2 நாளைக்கு தொல்லை இருக்காதுன்னு சொல்லி போட்டு வெட்டலாமன்ட்டு வெட்ட போகிறோமுங்க. சரி அப்படியே அழுப்பு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி போட்டு வெட்ட ஆரம்பிச்சுங்க. ஆனால் கருவால் எடுத்து வந்துருந்துமுங்க. அவர் ஒன்று எப்பயும் டிராக்டரில் வச்சுருப்பார், ஒன்று எப்போ இங்கேயே இருக்குமுங்க. அப்படியே ஆனால் இது வெட்டும் போது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சர்வீஸ் ஆகிடுச்சிங்க நமக்கு வெட்டுறதுக்கு. வெட்டும் போது பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் கிழிச்சிக்குவோமுங்க. என்ன பண்ணுறதுங்க, ஏற்கனவே அன்னைக்குன்னு பார்த்து என்ற வண்ணாடிக்கு வேறு அன்னைக்குன்னு பார்த்து கையிலையும் வேறு காயமாக இருந்தது, கட்டு போட்டிருப்பார் பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த கட்டைக்குள்ளையெல்லாம் நடக்கும்போது கவனமாக நடக்கணும். அதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் எடுத்து போடுறேன் சரிங்களா. அந்த கட்டை பார்த்திங்கன்னா ஏமாந்தா செருப்பு நம்ம எப்படி போட்டிருந்தாலுமே ஒன்றா செருப்பையே பொத்துட்டு வந்துருங்க, அந்த கட்டை காலையே குத்தி போடுங்க, கவனமாக பார்த்து தான் நடக்கணுமுங்க. ஆனுங்க சரி அவர் அப்படியே அறுத்துட்டு இருந்தார், நாமளும் அப்படியே அறுத்துட்டு இருந்தோம். அழுப்பு தெரியாமல் இருக்கிறக்கா அப்படின்னு நான் பேசிகிட்டே அறுக்கிறதானுங்க. ஆனுங்க போன கதை வந்த கதை சொந்த கதை சோக கதையில் அப்படி பேசிகிட்டே அறுப்புங்க. அப்புறம் அறுத்து போட்டு எல்லாம் கத்தை கட்டி தூக்கிட்டு போகிறதானுங்க. இதுக்கிடையில் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்டேனுங்க. அதாவதுங்க இப்போது புருஷன் பொண்டாட்டின்னா என்னங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பண்ணி போட்டு சமாதானமாக பேசி போட்டு அப்படி இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணுமுங்க. அதாவதுங்க 24 மணி நேரம் அது கொஞ்சி கோலா வீட்டுக்கு இருக்கோன்னு வாழ்க்கை ஒன்று சினிமா கிடையாதுங்க. அதுலேயும் ஏற்றந்தாழ்வமெல்லாம் வரத்தான் செய்யுமுங்க. ஒன்றே ஒன்று தானுங்க நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எத்தனை சண்டை வந்தாலும் இப்போயும் நான் சொல்கிறேனுங்க, சண்டை இல்லாத வீடே இல்லைங்க சரிங்களா. புருஷன் பொண்டாட்டின்னா சண்டை வரத்தான் செய்யும், ஆனாலுமே அதை விட ஒரு மடங்கு அன்பு அதிகமாக இருக்கணுமுங்க. என்ன சண்டை சச்சரவு போட்டாலும் சரிங்க கொஞ்சம் நேரம் தானுங்க, அப்புறமெல்லாம் விட்டுறோணும். அதை வந்து நாள் கணக்காக இழுத்துட்டு மட்டும் போகக்கூடாதுங்க சரிங்களா. இதை மெயினாக இந்த கருத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க. ஏன்னா நாள் கணக்காக இழுத்துட்டு போனோம்னா அதாவது ஒருத்தர் சண்டை ஓட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வரத்தான் செய்யி. அது வராமல் இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்த்தா. சட்டி பானைன்னா சத்தம் வரதான் செய்யி, புருஷன் பொண்டாட்டின்னா சண்டை வரத்தான் செய்யி. அப்படிலாம் வரும்போது நாள் கணக்காக இழுக்கக்கூடாதுங்க. செத்த நேரம் சத்தம் போடுறோமா, அப்புறம் ஏனுங்க மாமா ஏன் புள்ள அப்படின்ட்டு நானும் பேசிடுவேன் அவரும் பேசிடுவார். அப்புறம் போய் அடுத்தடுத்து சோழி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. இதை நம்ம நாள் கணக்காக இழுத்த என்ன ஆகும் தெரியுங்களா, விரிசல் அதிகமாகிருங்க. சண்டை போடுங்க அப்புறம் பேசிட்டு போங்க. ஏனுங்க ஆறுன்னு தெரியாது முன்ன பின்ன இவங்கக்கிட்டேயே நம்ம வந்து பணிஞ்சு போகும்போது கடைசி வரைக்கும் நமக்கு வாழ்க்கையே நமக்கு இவங்க தான். நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணி தான் நம்ம வர்றோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட நம்ம எனக்குங்க அப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு நான் நிறைய வீட்டில் பார்த்துக்கிறேனுங்க, நாள் கணக்காக சண்டை வளர்த்துட்டு போகிறாங்க. அப்படி எதுக்குங்க பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். மெயினாக நான் சொல்ல வர்றது என்னங்கன்னா, விட்டு கொடுத்து போயிருங்க. விட்டு கொடுத்து போனவங்க என்றைக்கு கெட்டு போனதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டா வாழ்க்கை என்றைக்குமே சும்மா ஜம்முன்னு தான் இருக்குமுங்க. நான் இப்பயும் சொல்கிறேனுங்க, மறுபடியும் இன்னொரு தடவையும் அதை அழுத்தி சொல்கிறேன். 24 மணி நேரமும் நம்ம கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாதுங்கோ.
வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் என்னங்க என்ற வண்ணாடி அப்படியே கத்தையை கட்டி தூக்கி வண்டியில் கொண்டு போயிட்டார். நானும் கத்தை கட்டுறேனுங்க மாமா அப்படின்னேன். அம்மனி நீ ஒரு கத்தையை மட்டும் கட்டி வச்சு போட்டு நீ வெட்ட ஆரம்பியே, நான் தூக்கி கொண்டு போய் போட்டுக்கிறேன்னாரு. அவர் கையிலையும் கொஞ்சம் காயம் வேறு ஆயிடுச்சுங்க, கட்டு வேற போட்டிருந்தது. அதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா, செருப்பு வேறு அந்து போச்சுன்னு அங்கே வந்து அவருக்கு. அப்புறம் என்ன சிவன் மகள் நம்ம வீட்டிலேருந்து செருப்பு தொட்டு வந்திருந்தாப்புல. சரி நீங்கள் ஓடுங்கன்னு. அப்புறம் நமக்கு வேறு இது தூக்கி வேறு வைக்கவே முடியலை, கத்தையெல்லாம் ஈஸியாக வெயிட்டுங்க பார்க்கறக்கு அப்படி இருக்குது. பச்சை புள்ள எப்படி வெயிட்டாக இருக்குன்னு தெரியுங்களா. அப்புறம் தான் என்ற வண்ணாடி அட நீ போய் தட்டை வெட்டு அப்படின்னாப்புல. அப்புறம் அவர் மந்தெல்லாம் வெட்டினாருங்க. எல்லாம் கத்தையே கட்டி எப்படியோ எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என்ற வண்ணாடி கொஞ்சம் பார்த்து நில்லுங்க, சிவன் மகள்கிட்ட வேறு சொல்லிட்டு இருந்தார், கொஞ்சம் பார்த்து நில்லுங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் காடு சுற்றி மிக்குது, புழு பூச்சியெல்லாம் வந்தாலும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மனி சும்மாவே ஏற்கனவே கேமரா பிடிக்க நடுங்கிட்டு தான் நின்னாப்புல. ஏன்னா அம்மனி வேறு டவுனுக்குள்ளே உள்ளைங்களா, எங்கேயாவது பூச்சி புழுகுது வந்துருமான்னு சொல்லி பயந்துட்டே இருந்தாப்புல. சரி நம்ம அறுக்கலாங்க போது திடீர்னு பார்த்தா இந்த அம்மனி என்ன பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆறுன்னு கேட்குறீங்களாட, இந்த சிவன் மகள் தான். அக்கா செத்த வாங்க அப்படின்னாப்புல. சரி நான் பாட்டுக்கு வெட்டிகிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா அவர்கிட்ட அந்த வந்த நாயம் போன நாயமெல்லாம் பேசிகிட்டு இருந்து போட்டு நாங்கள் பாட்டுக்கு அறுக்க ஆரம்பித்து போட்டோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஏதோ இருக்குது வாருங்க மாமா அப்படின்னு அவ சொல்ல. அப்படியா அப்படின்னு இவர் எட்டி போய் பார்க்க, அந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கல்ல. அங்கே ஏதோ பச்சை புல் ஆடிட்டு இருந்துக்குது. இந்த அம்மனி ஏதோ பூச்சின்னு அடைச்சி போடிச்சாட்டு இருக்குது. அவருக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அதான் கடைசி அந்த கதை தான் ஆச்சு. அப்புறம் எல்லாம் சரி பார்த்தெல்லாம் கத்தையெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, வெயில் பார்த்திங்கன்னா சும்மா மம்மானியே வந்துருச்சு ஓங்க. ஆனுங்க எப்படியோ அப்படி இப்படின்னு நல்லா கொஞ்சம் அறுத்து போட்டு ஒரு 10 கத்தையை வெட்டி போட்டோம். சரி வெட்டி நீ எல்லாம் கொண்டு போய் கத்தையை கட்டி கொண்டு போய் சாலையில் இறக்குனா போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஏன் கேட்குறீங்க, ஆனால் இன்னும் சொல்லப்போனால் அத்தனை வெட்டி 2 பாட்டில் தண்ணி காலியாகி போச்சுங்கண்ணே. சரியான தண்ணி தாருங்க. பாவை இதுக்கு இடையில இவருக்கு வேறு கையில் வேறு காயமாகி கிடக்குது. அதுக்கு நாள் பார்த்திங்கன்னா அங்கே கம்பங்கிராசு வெட்டினார், அதில் வேறு கையிலையும் காயமாகி போச்சு. கால்லையும் வேறு செப்பல் வேறு செருப்பு வேறு பிஞ்சு போச்சுங்களா. அப்புறம் அதையும் எல்லாம் மாற்றி போட்டு கையிலையும் கட்டை போட்டு அப்படியே கத்தையெல்லாம் தூக்கி கொண்டு சரி நான் டிராக்டரில் கொண்டு போய் வைக்கிறேன், இன்னும் 2 கத்தை வெட்டாமணி நாப்பில் நானும் மேலே வெட்டிட்டேன். அவரும் மேலே சமந்து கொண்டு போய் டிராக்டரில் வச்சு எல்லாம் எப்படியோ ஒரு வழியால் ஒரு கட்டை கட்டி போட்டாருங்க. அது ஏன் கேட்குறீங்க, இந்த வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேலை வேணாலும் செஞ்சு போடலாங்க. அது வெயில் வந்துட்டே பெரிய சிரமம். அதுக்குள்ளே என்ற வண்ணாடிங்க வாருங்க, கை வேறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அப்புறம் எல்லாம் வெட்டி முடிச்சு தண்ணி மேலே குடிச்சு போட்டு அவரும் தண்ணி குடிச்சாருங்க. எல்லாம் வேலையும் முடிஞ்சது. சரி நீ கொண்டு போய் சாலை சேர்த்துனா போது நீங்கள் டிராக்டர் எடுத்துகிட்டு போங்க, நானும் சிவன் மகன் பொடி நாடி அப்படி நடந்து வரேன்னு சொல்லி போட்டு அவர் தாட்டுனுங்க. ஏனுங்க வீடியோலாம் பிடிச்சிருக்குதுங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் யாராவது சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. சரிங்களா? சரிங்க. அதுக்குள்ளே என்ற வண்டிக்கு சத்த நவுறு அக்கட்டால கத்தை தட்டிடு அப்படின்னாப்புல. அப்புறம் நான் நவந்து போட்டணுங்க. அப்புறம் அவர் வாட்டுக்கு வரட்டா அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பி டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. நானும் அம்மனியும் அப்படியே பொடி நடையாக போகலான்னு சொல்லி போட்டு கிளம்பிட்டுனுங்க. சரி வரட்டுங்களா? வரணுங்க. உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ அடுத்த வீடியோவோட வரணுங்க.